சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எங்க வச்சிருக்கான்? எங்கேயும் இல்லையே. எங்க இருக்கும்? அப்பாடா, தேடி வந்தது கிடைச்சிருச்சு. இது போதும் எனக்கு. இந்த காந்திமதிய லேசுப்பட்ட ஆளு நினைச்சிட்டியாடா கிறுக்கு பயல. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. யாரும் இல்லை. இப்போ போய் நம்ம நாடகத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான். தமிழ்ச்செல்லம், தமிழ்ச்செல்லமா, இப்போ உட்காந்து எழுதுற? ஸ்கூலுக்கு நேரமாச்சு. எப்பவுமே பாட்டியே நைட்டே எழுதலன்னு திட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு மெதுவா கேக்குறாங்களே, என்னாச்சு? என்ன பண்றாவ? என்ன தமிழ், நான் கேக்குறேன், நீ அமைதியா இருக்க. இது கடைசி ஹோம்வொர்க் பாட்டி. இதை எழுதவே நான் மறந்துட்டேன் பாட்டி. அதான் இப்ப எழுதிட்டு இருக்கேன். மாஸ்டர் வேற இன்னும் ரெடி ஆகல. மாஸ்டர் வந்தோடனே கிளம்பிடுவேன் பாட்டி. என்ன திட்டாதீங்க. படிக்கிறதுக்கு போய் யாராவது திட்டுவாங்களா? நீ எழுதி செல்லம். இல்லையே, நைட் என்ன பண்ண, காலையில உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கேன்னு நீ திட்டுவியே. ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுன்னு திட்டுவேன். இப்ப நான் உன்னை திட்டலையே. அதான் ஏன் திட்டல? அதுவா, அது நீ மறந்துட்டேன்னு தானே இப்ப எழுதுற. அப்புறம் எதுக்கு திட்டணும்? அதையும் திட்டல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் மறந்துட்டேன்னு சொன்னாலும் நீ என்ன திட்டுவ. இப்ப என்ன, நான் உன்னை திட்டணுமா? இல்ல இல்ல, இப்ப நான் ஹோம்வொர்க் பண்றது தப்பு. அதுக்கு திட்டாம சும்மா நீ என்ன கொஞ்சறியே. உனக்கு என்னால ஏதாவது ஆகணுமா? அதுக்கு தான் என்ன கொஞ்சறியான்னு பாக்குறேன். நான் உன்கிட்ட ஏதாவது ஆகணும்னா இப்படிதானே கொஞ்சுவேன். அதுக்கு தான் கேட்டேன். ஆமா, இவ பெரிய மனுஷி. இவகிட்ட 2 கோடி ரூபாய் சொத்து கேட்க போறேன். பொடி போக்க தவள, உன்னை கொஞ்சம் வந்தா இப்படி பேசுற. இப்ப என்ன, நான் உன்னை திட்டணுமா? அம்புட்டு தானே, இரு திட்டுறேன். ஐயோ இல்ல பாட்டி, நான் சும்மா விளையாடுனேன். சரி சரி, கிளம்பு, நேரம் ஆகுது. எல்லாம் எழுதிட்டியா? இன்னும் எழுதணுமா? இல்ல பாட்டி, எழுதிட்டேன். அப்ப எல்லாத்தையும் எடுத்து வை. சரி பாட்டி. ஏய், இப்ப எதுக்கு பேப்பர் எடுத்து கசக்குற? இல்ல பாட்டி, இத நான் தப்பா எழுதிட்டேன். அதுதான் கசக்குறேன். இரு பாட்டி, இத நான் குப்பையில போட்டு வரேன். அப்படியா? இரு இரு. எனக்கு கால் ரொம்ப வலிக்குது. இந்த குப்பையும் குப்பையில போட்டுரு. சரி பாட்டி. இது என்ன குப்பை? பாட்டி, இதுக்குள்ள போட்டோ மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, இது போட்டோ தான். இத குப்பையில போடு. ஏன் பாட்டி போட்டோவை குப்பையில போடணும்? இது உங்க அம்மாவோட எனிமி போட்டோ. சின்ன வயசுல அம்மாக்கு பயங்கர எனிமி. அம்மாவுக்கு நல்லது நடந்தாலே பிடிக்காது. உன் அம்மா கலெக்டருக்கு படிக்க கூடாதுன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. இந்த போட்டோ இங்க எங்கேயோ தான் இருந்துச்சு. அம்மா பார்த்தா டென்ஷன் ஆவாங்க. அதே குப்பையில போடலான்னு எடுத்துட்டு வந்தேன். உன்னை பார்த்த உடனே உக்காந்துட்டேன். அதுக்குதான் உங்ககிட்ட குப்பையில போட சொல்லி குடுக்கறேன். இவங்க அம்மாக்கு எனிமியா? அம்மாவுக்கு பிடிக்காத பாட்டி? ஆமா தமிழ், அம்மா பாவம். அப்ப இத அப்படியே போடக்கூடாது பாட்டி, கிழிச்சுதான் போடணும்.
என் செல்ல கொள்ளு பேத்தி. அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணுனா உனக்கு பயங்கர கோவம் வந்துடும். ஆமா, எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும் பாட்டி. உனக்கு தான் தெரியுமே. எனக்கு நல்லா தெரியும்டி பட்டு. என் பட்டு குட்டி, என் செல்ல குட்டி, என் தங்க மயிலு, என் பட்டு. ஸ்கூலுக்கு போலாமா? ரெடியா? போலாம் மாஸ்டர். இருங்க, இந்த குப்பையை குப்பை தொட்டியில போடணும். போட்டு வந்துடுறேன். சரிங்க மகாராணி. யார் இதை கிழிச்சது? சனியனுக்கு சங்கு ஊதியாச்சு. இனி சனி ஆட போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி நாம் ஆடணும். ரெடியா இரு காந்திமதி. நான் தான் மாஸ்டர். ஏய், பைத்தியம் பிடிச்சிருக்க உனக்கு? அறிவில்ல? எதுக்கு இந்த போட்டோ எடுத்த? இது என்னன்னே தெரியாது உனக்கு? எது கையில கிடைச்சாலும் கிழிச்சிருவியா? சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கணும்னு அறிவில்ல உனக்கு? என்கிட்ட கேட்கணும்னு உனக்கு தெரியாது? மாஸ்டர். என்ன மாஸ்டர்? என் பக்கத்துல வந்து அவ்வளவுதான். உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. படிக்கிற புள்ள தானே நீ. இந்த போட்டோ கிழிக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாது? என்னத்த படிக்கிறியோ? என்னடா ரொம்ப கத்துற? இந்த பிள்ளைக்காக தான் நீ இந்த வீட்ல இருக்க. ஞாபகம் இருக்கா? ஏதோ புள்ள ஒரு போட்டோவை கிழிச்சதுக்கு இப்படி கத்துற? என் பட்டு குட்டி, அழாதடி செல்லம், அழாத. பாட்டி, மாஸ்டர். ஏய், மாஸ்டர்னு கூப்பிடாத. உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எப்படி இதை சுக்குநூற கிழிச்சு போட்டிருக்க? ஏய், என்னடா குழந்தைய கை நீட்டுற மாதிரி வர? உனக்கு அறிவில்ல? இனி இந்த மாதிரி பண்ண உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது சாக்கடை தேடிதான் போகுமா. என் வீட்டுல இருந்துகிட்டு யாருக்காகவும் என் கொள்ளு பைத்தி மேல கை நீட்டுற மாதிரி வருவ? போடா வெளிய நாய. ஏய், உன் வயசுக்கு மரியாதை கொடுத்து அமைதியா இருக்க. அமைதியா போயிடு, இல்ல நடக்கிறதே வேற. மாஸ்டர். இது ஏன் கிழிச்ச? இல்ல மாஸ்டர், பாட்டி தான் சொன்னாங்க இவங்க உங்க அம்மாவோட எதிரி, பேட் கேர்ள்னு. அதான் கிழிச்சேன். உனக்கு அறிவு இல்ல? யார் என்ன சொன்னாலும் பண்ணிருவியா? இதை எடுத்து கிழின்னு இந்த கிழவி சொன்னா நீ கிழிப்பியா? இதை நீ எப்படி கிழிக்கலாம்? யாரோட யாரு கிழிக்கிறது? நீ யாரு கிழிச்சிருக்கன்னு தெரியுமா? டேய், நிறுத்துடா. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என் கொள்ளு பேத்திய ரொம்ப தான் திட்டிக்கிட்டே இருக்க. இந்த கத்திர வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத.